பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர். பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டலம் மேளதாளங்கள் முழங்கி துதித்திடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தாரே, சொல்லி அழைத்தாரே. தாழ்வில் நம்மை நினைத்தாரே, சொல்லி அழைத்தாரே. பாடுவோம் நம் தேவனை. ஆமென். புது பாடல் பாடியே. உற்சாகமாய் சொல்லலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் ஆமென் ஆமென் உள்ளதென்று சொல்லுவோம். அவர் கிருபை ஆமென் ஆமென் என்றென்றும் நிலையானது. காலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகானது. காலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகானது. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. நம் தேவனை புது பாடல் பாடி மகிமைப்படுத்தலாமா? அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே. அப்பா பிதாவே என்று சொல்லி, அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே. அவர் பிள்ளையாய் நாம் மாறிட கிருபையும் பொழிந்தாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. பாடுவோம் நம் தேவனை. ஆமென் ஹல்லேலூயா. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடி. அவர் நல்லவர், அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர், நன்மை செய்தவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர்
நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. ஆமென். காலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. காலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடி. ஆமென். பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடி. அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லலாமா? அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே. அவர் பிள்ளையாய் நம்மாடிட கிருபையும் பொழிந்தாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடி. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர், நன்மை அறிக்கை செய்யலாமா? வாழ்க்கையில நல்லதை செய்கிறவர். அவர் சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர். ஆமென். அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. Thank you Jesus. Thank you Lord. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அழைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். சொல்லலாமா? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அழைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே. உணர்ந்து சொல்லலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை பார்த்து, அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே.
தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவா நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தெய்வம், அருமை ரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே. எத்தனை பேர் பரலோக அப்பாவை நோக்கி பாடி கொண்டிருக்கிறீங்க? ஆமே. அவர் அருமையானவர். குலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. குலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. அவரை போல யார் அணைக்க முடியும்? ஆமென். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீரேன். நன்றி நன்றி. உங்க இதயத்தோடு சொல்லலாம், அப்பா உமக்கு நன்றி. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவா நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவா நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை கரம் பற்றி நடத்து. குலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தவரே. ஆமென். உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தினீரே அப்பா, கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ செய்த நன்மைகளை நினைத்து நன்றி நன்றி உமக்கு நன்றி அப்பா. நன்றி உமக்கு நன்றி நன்றி. அவரை நன்றி சொல்லி கைகளை உயர்த்தி அவரை ஆராதிக்குமா? Thank you Jesus.
ஓ ஹalleluya உமக்கு ஆமென் நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி ரவஷவலவரியந்தரனவரியந்தே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவிர விருப்பம் எது உண்டு உலகத்தில் நாளத்திலிருந்து சொல்லலாமா உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவிர விருப்பம் எது உண்டு நீதானையா தேவையெல்லாம் நீதானையா ஆசையெல்லாம் நீதானையா தேவையெல்லாம் நீதானையா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே உம்மை அல்லாமல் சொல்லலாமா உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு ஆமாப்பா நீரே மெய்யான உம்மை தவிர விருப்பம் எது உண்டு இதய கண்மலை இதய கண்மலை நீதானையா உரிய பங்கும் நீதானையா இதய கண்மலை நீதானையா உரிய பங்கும் நீதானையா எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன் எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன் பிடித்து தாங்குகிறேன் ஆசையெல்லாம் நீதானையா தேவையெல்லாம் நீதானையா எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆசையெல்லாம் நீதானையா தேவையெல்லாம் நீதானையா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே உம்மை எல்லாம் எனக்கு யாருண்டு உம்மை தவிர விருப்பம் எது உண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவிர விருப்பம் எது உண்டு உம்மோடு வாழ்வதே உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம் நீரே எனது உயிர் துடிப்பு எத்தனை பேர் சொல்ல முடியும் உம்மோடு வாழ்வது என் பாக்கியம் நீரே எனது உயிர் துடிப்பு உமது விருப்பம் போல் நடத்துகிறீர் முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொண்டீர் உமது விருப்பம் போல் நடத்துகிறீர் முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொண்டீர் ஆசையெல்லாம் நீதானையா தேவையெல்லாம் எங்களுக்கு தேவையெல்லாம் நீர்தானப்பா நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே உம்மை அல்லாமல் எனக்கு யார்
விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. சொல்லலாமா? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. கைகளை உயர்த்தி எங்கள் தேவையெல்லாம் நீர்தான் ஆண்டவரே, எங்கள் தேவையெல்லாம் நீர்தான். உம்மை விட வேற எந்த பெரிய தேவை இல்லை. நீரே எல்லாமா இருக்கிறீர். அபதி நமஸ்கிரி அந்தர நமஸ்கிரி அந்தாரி மஸ்ஸி ஓரி அந்தர நமரி அந்தரி நிசந்தர நமு. ஹalleluya. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஜீசஸ், அவர் துதிக்கு பாத்திரர், அவர் என்றும் மாறாதவர், அவர் பெரியவர், அற்புதங்களை செய்கிறவர், உம்மை போல ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவரை ஆராதிக்கலாமா? தேங்க்யூ. அப்படியே கைகளை உயர்த்தி தொடர்ந்து அவரை ஆராதிக்கலாமா? அவர் துதிக்கு பாத்திரர், எல்லா மகிமையும் அவருக்கு செலுத்துவோமாக. துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கு, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கு, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கு, எல்லா மகிமையும் உமக்கே அப்பா. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we bless your holy Amen, amen. name. You You deserve deserve the glory, Lord, and the honor. and the honor. We lift our hands in worship Lord, we lift our hands in worship as we bless your holy name. For you are great,
no one else like you. There is no one else like you. For you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. Amen. You deserve the glory, Lord. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we bless your holy name. Amen, You amen. deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we bless your holy name. You are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else. For you are great. You are great. You do miracles so great. There is no one else like you. Amen, amen, amen. There is no one else like you. For you are great. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? Miracles so Oh, great. Rababa There is Sheveriam no one Turana else Sekiriam like Taranamo. you. Amen, There amen. is no one else like you. For you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மைப் போல யாரும் இல்லை. உம்மைப் போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், Oh, Rabashavariam Taranamasekeriam Turanama. உம்மைப் போல யாரும் இல்லை. நீ பெரியவர். கைகளை அசைத்து சொல்லலாம். அந்த பெரிய தேவனை நோக்கி பார்த்து அவரை போல உம்மைப் போல இல்லை. யாரும் இல்லை. பாடுகிற வேளையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மைப் போல யாரும் ஆமென். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மைப் போல யாரும் இல்லை. உம்மைப் போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், Oh, Jesus. போல யாரும் We worship you, Father. Oh, அற்புதங்கள் செய்பவர். பாடுகிற வேளையிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு அதிசயம் உண்டாகட்டும் இந்த காலை வேளையில அப்பா. பாடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே அற்புதத்தை பெறுவார்களாக. உம்மைப் போல யாரும் இல்லை. ஆமென். உம்மைப் போல யாரும் இல்லை. உம்மைப் போல யாரும் இல்லை. உம்மைப் போல யாரும் இல்லை. உம்மைப் போல யாரும் இல்லை. Hallelujah. Thank you, Lord. Thank you, thank you, thank you, Jesus. Hallelujah. அப்படியே கைகளை உயர்த்தி கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஓ, அவரை போல ஒருவரும் இல்லை. அவரை போல ஒருவரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மைப் போல யாரும் இல்லை. உம்மைப் போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மைப் போல யாரும் இல்லை அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. We worship you, Father. We glorify you, we magnify you, Lord Jesus. There is no one like you, Lord. Amen, amen. உம்மை போல யாரும் இல்லை.
Lord, we praise you. We give you all the glory and honor. You deserve the glory, Lord. You alone deserve the glory and honor, Lord. நீ ஒருவரே அப்பா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் ஆண்டவரே. எங்கள் கரங்களை உயர்த்தி உமக்கு நன்றி சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்துங்க, எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. Praise the Lord. Amen. God bless everyone. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Amen. Amen. கர்த்தர் பெரியவர். மீண்டும் இந்த காலை வேளையில இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். Amen. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு மீண்டும் ஃபாதர்ஸ் டேயாக இருக்கிறபடினாலே அனைத்து தந்தையர்களுக்கும் எல்லா அருமையான ஃபாதர்ஸுகளுக்கும் எங்களுடைய இனிய தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு தகப்பன்மார்கள் உழைப்பு பிரயாசங்கள், நீங்கள் படுகிற பாடுகள் ஒவ்வொன்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். குடும்பத்திற்காக, குடும்பத்தை எப்பொழுதும் குடும்பத்திற்கு ப்ரொவைட் பண்ணணும், ஃபேமிலிக்கு போஷிக்கணும் என்பது அநேக குடும்ப தலைவர்களுடைய வேலையாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய கிரியையை அறிந்திருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பொழுதும் சொல்வது உண்டு, ஆமென். தகப்பன், ஒரு நல்ல தகப்பன் இந்த பூமியில பரலோக தகப்பனை பிரதிபலிக்கிறார். He resembles the heavenly Father on the face of this earth. Hallelujah. பரம தகப்பன் எப்படி இருக்கிறாரோ அதே போல இந்த பூலோகத்தில் இருக்கிற தகப்பன்கள் எங்களுடைய பிள்ளைகளிடத்தில் தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். Hallelujah. ஒரு நல்ல தகப்பனாய் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே மெய்யாகவே அந்த மெய்யான பரம தகப்பனோடு நல்ல உறவு நமக்கு இருக்க வேண்டும். Hallelujah. We must be in a constant relationship with Heavenly Father so that we can become a godly father on earth. Hallelujah. அந்த பூலோகத்தில், அந்த பூமியில் இந்த காலை வேளையில பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 5 ஒரு சில காரியத்தை நாம் தியானிக்கலாம். சொல்லலாம் ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேச போகிறார் என்று பார்ப்போம். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே நம்ம அந்த தலைப்பில் தான் பிரசங்கம் பண்ணுவது உண்டு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே அதை விட்டு இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் நம்மை இன்னைக்கு ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படி நம்மை வழி நடத்துவாராக. ஆகவே உங்கள் பைபிளை உங்கள் கரங்களில் வைத்துக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கர்த்தர் நல்லவர். நான் ஆங்கிலத்திலே வாசித்து உங்களுக்கு விளக்கும்படி விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் பைபிள், தமிழ் பைபிள் உங்கள் கையில் இருக்கிறது, நீங்கள் வாசிக்கிறீங்க, உங்களுக்கு விளங்கி இருக்கணும்னு நினைக்கிறதில்ல. But let me read in English. 2 Corinthians chapter 13 verse 5.
Examine yourselves as to whether you are in the faith. Test yourselves. Do you not know yourselves that Jesus Christ in you? That Jesus Christ is in you. உங்களை பரிசோதித்து பாருங்கள், பரீட்சை பண்ணி பாருங்கள், நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீர்களா என்று அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் do you not know yourself, உங்களுக்கு தெரியாதா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று? Hallelujah. Unless indeed you are disqualified. Amen. Hallelujah. கிறிஸ்து இருக்கிறார், ஆகவேதான் நீ குவாலிஃபை. உனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்று நீ அறியவில்லையா? அப்படி இல்லைனா தான் நீ குவாலிஃபை இல்லை. அப்படி இல்லைனா தான் நீ தகுதி இல்லை. நீ எவ்வளவு தலைக்கீழாய் நின்று நீ வேலை செய்யலாம், நன்மை செய்யலாம், தொண்டு செய்யலாம், தர்மம் செய்யலாம், சேரிட்டி செய்யலாம், என்ன வேணாலும் நீ நல்லது செய்யலாம் அந்த உலகத்துல. ஆனா கிறிஸ்து உனக்குள்ளே இல்லைனா, இயேசு கிறிஸ்து இரட்சகர் உனக்குள்ளே இல்லைனா நீ குவாலிஃபை அல்ல. யூ ஆர் நாட் குவாலிஃபை அப்படின்னு பைபிள் இங்கே சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பவுல் இப்படியாக இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அவ்வப்போது இந்த கிறிஸ்துவ பயணத்துல, இந்த 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 ஜர்னி ஆஃப் ஃபெய்த், இந்த விசுவாச பயணத்தில கிறிஸ்துவர்களே, கிறிஸ்துவன் என்று சொல்லி அழைக்கப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ இந்த விசுவாச பாதையில அப்பப்ப நீ என்ன செய்யணுமா, உன்னை சோதித்து உன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியத்தில் நீ இருக்கிறாய் என்று பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இது என்ன சோதித்து ஆராய்ந்து பார்ப்பது? இது என்ன நம்ம சோதித்து பரீட்சை பண்ணி பார்ப்பது? உதாரணத்திற்கு அந்த நாட்களிலே those were the days, இன்னைக்கும் அப்படிதான். பணத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் there is always counterfeit, எப்பொழுதும் ஒரு டூப்ளிகேட் இருக்கும். எப்பொழுதுமே கள்ள பணம் அல்லது இது பிளாக் மணியை சொல்லலாம், இல்லைன்னா கள்ள நோட்டு அப்படின்னு சொல்லுவார்கள். அல்லேலூயா. அப்ப நிஜத்திற்கும் பொய்யுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிற காலம். அல்லேலூயா. ஆமென். அந்த நாட்கள்ல பாருங்க, ரோமர் காலத்துல, ரோமன் எம்பையர் டைம்ல, ரோமர்ல என்ன நடக்கும்னு சொன்னா, அவர்கள் காயின்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுடைய தலைவர்களுடைய, அந்த அதிபர்களுடைய படத்தை வைத்து, அந்த காயின்ஸ் தான் பணம், காசு. அந்த நாட்கள் நோட்லாம் இல்லை, காயின்ஸ் இருக்கும், சில்வர் காயின்ஸ் அப்படி இருக்கும். என்ன நடக்குமா, அந்த சில்வர் காயின்ஸ் உண்மையானதா அல்லது பொய்யானதா என்று சொல்லி, ஏன்னா நிறைய பொய்யானதை செய்வார்களாம். அந்த காலத்துல இருந்திருக்கு பாருங்க, அந்த காலத்துல ஏமாற்றம் காரியங்கள்லாம் இருந்திருக்கு. அந்த மெய்யான அந்த அரசாங்கத்துடைய சில்வர் காயின் வந்து அது தூய்மையானது, ஒரிஜினல் சில்வர். அல்லது கோல்ட் காயின் இருந்தா எனக்கு தெரியல, ஒரிஜினல் சில்வர். அல்லேலூயா. ஆனா பொய்யானதை எப்படி செய்வாங்கன்னா, உள்ள என்னது தகரத்தையோ ஏதாவது என்னது மற்ற காரியத்தை வச்சுட்டு வெளியே சில்வர் என்னது பூசி விட்டுருவாங்க. இது பொய் காசு, பொய் பணம். இப்ப என்ன நடக்கும், இது ஏறத்தாழ பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது, இது ஏறத்தாழ பார்க்கறதுக்கு வெயிட்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு அழகாக செய்கிறார்கள். அப்ப அந்த காலத்துல மார்க்கெட்ல போய் வியாபாரம் வாங்குறவங்க என்ன செய்வாங்களாம், இந்த மாதிரி பொய் பணம், பொய் காசு இருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களாம், ஒரு கருவியை பயன்படுத்தி காசை கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்குறது போது ஒரு கருவி, அது என்னது உரசுறது போல இருக்கும். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, அல்லேலூயா. ஆங்கிலத்துல சிசல் அப்படி சொல்லுவாங்களா. அது என்ன செய்வாங்களா, அந்த காயின்ஸை வாங்கி என்ன பண்ணுவாங்க, நல்லா உரசி பார்ப்பாங்க. அல்லேலூயா. பக்கத்துக்கு பச்சவங்க நல்லா உரசிட்டு நல்லா இது பண்ணி பார்த்துட்டு பிறகு அந்த வெளியே உள்ள சில்வர் கோட்டு கலைஞ்ச பிறகு உள்ள என்ன இருக்குது, அல்லேலூயா, உள்ள வந்து உண்மையா சில்வர் இருக்குதா இல்ல உள்ள வெறும் தகரம், உள்ள வெறும் மற்ற பொருளை வச்சு வெளியே மட்டும் சில்வரை
என்னது அப்ளை பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த காயின்ஸை வாங்கி உரசி தான் அதை சொரண்டி அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளுடைய மார்க்கெட் பாஷையில். அதை பார்த்த பிறகுதான் அவர்கள் அது ஜெனுவினா அல்ல ஃபேக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பார்கள். பிரியமானவர்களே, பவுல் இந்த அடிப்படையில தான் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். அல்லேலூயா. எக்ஸாமின் yourself, ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுகிற அர்த்தம் என்ன? கிரேக்க மொழியில டாக்கிமோஸ் என்று சொல்லக்கூடிய காரியம். அப்படின்னா என்ன? இந்த எப்படி இந்த ரோமர் காலத்துல மார்க்கெட்ல அதை உரசி பார்ப்பார்களோ, நாமும் நம்மை அப்படி அவ்வப்பொழுது நம்மை பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வப்போது நீ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது உனக்குள்ளே வெறும் கோஷம் இருக்குதா, உனக்குள்ளே என்னது வெறும் தகரம் இருக்குதா அல்லது சில்வர் இருக்குதா? ஆமென், பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? அப்ப பவுல் சொல்றாரு, உனக்குள்ளே என்னது அந்த சில்வர் எதை குறிக்கிறது? உனக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையா என்று அப்பப்ப என்னது நீ உன்னை உரசி பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. உன்னை சோதித்து பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா கிறிஸ்துவே உனக்குள் இருக்கிறபடினாலே அவர்தான் உன்னை தகுதிப்படுத்துவார் என்று பைபிள் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஏதோ பெரிய ஒரு பிரசங்கத்தை பண்ணி ஏதோ ஒரு பெரிய வெளிப்பாடை கொடுத்து போவதற்கு அப்படி வரவில்லை. நீ ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? நன்றாக கவனமாய் கேளுங்கள். காதுள்ளவன் ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்க கடவன். அல்லேலூயா. என்ன தெரியுங்களா சொல்றாரு இந்த காலை வேளையில? கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாரா? அல்லேலூயா. Because nothing else will qualify us. எந்த காரியமும் கிறிஸ்துவை தவிர, கிறிஸ்து அல்லாமல் வேறு எதுவும் நம்மை தகுதிப்படுத்தாது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்து உனக்குள்ள தான் உன்னை தகுதிப்படுத்துகிறார். உன்னுடைய அந்தஸ்து அல்ல, உன்னுடைய வேலை அல்ல, உன்னுடைய தொழில் அல்ல, உன்னுடைய பதவி அல்ல, உன்னுடைய பட்டம் அல்ல, உன்னுடைய ஞானம் அல்ல, உன்னுடைய கிரியை அல்ல, நீ செய்யற நற்கிரியை அல்ல. கிறிஸ்து ஒருவர் தான் உன்னை தகுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அழகாக பவுல் கொரிந்தியருக்கு சொல்லுகிறார். கொரிந்தியர் எப்படிப்பட்ட பட்டணம் தெரியுங்களா? பிரைஸ் தி லார்ட். அங்க நிறைய பிரச்சனை, நிறைய ப்ராப்ளம். இந்த கொரிந்தியர் சபைக்கு தான் எழுதுகிற காரியம்லாம் நமக்கு சில குழப்பத்தை உண்டாக்கும். ஸ்திரீகள் முக்காடி தரிக்க வேண்டும், இப்படிப்பட்ட அநேக காரியங்களை கொரிந்தியர் சபைக்கு என்னது அவர் சொல்லுகிறார். ஏன் சொல்றாரு? கொரிந்தியர் பட்டணம் ஒரு பணக்கார ஒரு பட்டணம், அந்த நாட்களில் வர்த்தகம் நிறைந்த ஒரு பட்டணம். அங்கே பாவம் பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேர் என்னது அந்த பாட்டுக்கு விற்கிறதுக்கு, விற்பனை செய்வதற்கு அநேகர் அங்க டிராவல் பண்ணி வந்து ஸ்டாப் பண்ணுகிற ஒரு இடம், பிசினஸ் நிறைந்த ஒரு இடம். அல்லேலூயா. அது போக இந்த சில காரியத்தை நான் சொல்வேன், ஆனால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். சில பயங்கரமான காரியத்தில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள், பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். மேட்டின்மை சிந்தை அவர்களுக்குள்ள இருந்தது. பணக்காரர்களாய் இருந்தார்கள், வசதி உள்ளவர்களாய் இருந்தார்கள், பிசினஸ் மேனாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப பவுல் சொல்றாரு, கொரிந்தியர் சபையாரே, உன்னை எது தகுதிப்படுத்துது என்று சற்று நீ ஆராய்ந்து பாரு. உன்னை எது குவாலிஃபை பண்ணுது என்று சற்று நீ ஆராய்ந்து பாரு. உன்னுடைய திறமையா, உன்னுடைய பணமா, உன்னுடைய செல்வமா, உன்னுடைய அந்தஸ்தா, அல்லது உன்னுடைய நீ நல்ல பேர் எடுத்திருக்கிறிய, அது கூட சிலருக்கு இருக்குது. அல்லேலூயா. நான் கெட்ட பேர் எடுக்கல, நான் நல்ல பேர் எடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் நம்மை தகுதிப்படுத்தாது. கைகளை இப்படி அசைத்து சொல்லுங்க, இதெல்லாம் என்ன செய்யாது? நம்மை தகுதிப்படுத்தவே படுத்தாது. பவுல் சொல்றாரு, கொரிந்தியருக்கு சொல்றாரு, கிறிஸ்து உனக்குள்ளே, கிறிஸ்து உனக்குள்ளே. எப்படி இந்த சில்வர் காயினை இதை உரசி பார்த்தாதான், 2 காயின்ஸ் வருது மார்க்கெட்டுக்கு, அந்த கடைக்கார மார்க்கெட்ல வாங்கி ஒன்னு பொய் ஒன்னு உண்மை, ஆனா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதை உரசி பார்த்து அல்லேலூயா கண்டுபிடிக்க முடியும். இயேசு உனக்குள் இருக்கிறாரா இருந்துச்சு. அநேக நேரத்துல தேவனும் அப்படிதான் நம்ம வாழ்க்கையில செய்வது உண்டு. அநேக நேரத்துல பவுலே சொல்றாரு,
உன்னை உரசி பார்ப்பதற்கு கொஞ்சம் நீ உன்னை விட்டு கொடுத்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறாரா என்று சொல்லி நீ அப்பொழுது அறிந்து கொள்வாய். When you know Christ is in you, அல்லேலூயா, கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார் என்று நீ உணரும் பொழுது நீ ஜெயம் பெறுவாய். உன்னுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் இருக்கும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது ஒரு ஜர்னி, இது ஒரு பாதை, இது ஒரு பிரயாணம். இயேசு உங்களோடு கூட இருக்கிறாரா? கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? இப்பதான் நான் இன்னொரு பகுதியை உங்களுக்கு இதோட ஒட்டி உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். I just wanted to bring you to another portion. Amen. Co-related to this. லூக்கா 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து 49ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்ப வாசிக்க நான் வாசிக்கல, தமிழ்ல நான் வாசிச்சேன்னா இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்துறோம். ஆமென். லூக்கா 2ஆம் அதிகாரம் 41 இருந்து 49 நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். His parents went to Jerusalem. Luke chapter 2 verse 41 to 49. His parents went to Jerusalem every year at the feast of the Passover. And when he was 12 years old, when Jesus was 12 years old, they went up to Jerusalem according to the custom of the feast. Hallelujah. பஸ்கா இந்த பண்டிகையை எப்போதும் கர்த்தர் கற்பித்தபடி வருஷந்தோறும் இந்த யூதர்கள் செய்வார்கள். அப்பொழுது எல்லாரும் எருசலேமுக்கு போவார்கள். அப்ப இயேசுவும் தன்னுடைய 12 வயதுல தன்னுடைய பெற்றோர்களோடு யோசேப்பும் மரியாளோடும் இந்த ஆலயத்திற்கு போறார், எருசலேமுக்கு போறார். When they had finished the days as they returned, எல்லாம் முடிந்த பிறகு அவர்கள் திரும்புகிறார்கள் வீட்டுக்கு. The boy Jesus lingered behind in Jerusalem, and Joseph and his mother did not know it. Hallelujah. But supposing him to have been in the company, they went a day's journey and sought him among their relatives and acquaintances. So when they did not find him, they returned to Jerusalem seeking him. Now so it was that after 3 days they found him in the temple. After 3 days they found him in the temple, sitting in the midst of the teachers, both listening to them and asking them questions. And all who heard him were astonished at his understanding and answers. So when they saw him, they were amazed. And his mother said to him, "Son, why have you done this to us? Look, your father and I have sought you anxiously." And he said to them, "Why did you seek me? Did you not know that I must be about my father's business?" Praise the Lord. தமிழ்ல நீங்க வாசிச்சிருப்பீங்க. பாருங்க பிரியமானவர்களே, இந்த கதை நமக்கு நல்லா தெரிந்த ஒரு கதை. இயேசுவோட சிறு வயசுல சின்ன பிள்ளையா இருக்கும்போது வெளிப்படுத்தப்பட்ட ஒரே சம்பவம் இதுதான். அல்லேலூயா. மற்றதெல்லாம் எந்த காரியமும் வெளிப்படுத்தல. அதோட 30 வயசுல உள்ளதுதான் ஆண்டவர் பற்றி சொல்லப்படுகிறது. சின்ன வயசுல இருந்த எல்லா காரியமும் வேதத்துல மறைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றே ஒன்று தன்னுடைய 12வது வயதுல நடந்த ஒரு சின்ன சம்பவம் இங்கே லூக்கா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. என்ன நடக்குது? இவர்கள் இயேசுவை அழைத்து, இயேசு 12 வயதுல சின்ன பையனா இருக்கும்போது அழைத்து ஆலயத்திற்கு போகிறார்கள், எருசலேமுக்கு போகிறார்கள். எருசலேம்ல பண்டிகை இதெல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் வீடு திரும்பும் பொழுது நடந்த சம்பவம் என்ன? இயேசுவை மிஸ் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. They missed Jesus Christ. சில ஆவிக்குரிய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். பயணத்துல இயேசு வரல, இயேசு கூட இருக்கிறார் என்று நினைத்து அவர்கள் போய்விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா பாருங்க, இயேசு முதலாவது சொல்லுது வசனம் என்ன சொல்லுது? 43வது வசனம், இயேசு கூட வரல, அவர் ஜெருசலேமில் இருக்கிறாரு. இதை பெற்றோர்கள் அறியல. ஒன்னாவது அறியல. அல்லேலூயா. They did not know that Jesus is left behind in Jerusalem. அந்த 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 அறிவு இல்லாமல் போயிருச்சு அவர்களுக்கு தெரியல. இப்ப இரண்டாவது என்ன நடக்குது? But supposing him to have been in the company,
அல்லேலூயா. 44ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் கூட இருக்கிறார் என்று நினைத்து, அவர் கூட வருகிறார் என்று நினைத்து, அவர் கூட இருக்கிறார் என்று நினைத்து இவர்கள் பயணம் சென்று விட்டார்கள். பிரியமானவர்களே, நாமும் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறோம். நான் ஏன் இதை கொண்டு வருகிறேன் அந்த கதையை? பவுல் சொல்றாரு, அதை பார்த்தோம். கிறிஸ்து உங்களோட இருக்கிறாரா? கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாரா? அப்பப்ப நீ உன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்ன அந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த கதைக்கு உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இங்கே இயேசுடைய, கிறிஸ்துவனுடைய இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பெற்றோர்கள் என்ன செய்து நினைச்சிட்டாங்க? இயேசு கூட வராரு அப்படின்னு நினைத்து அந்த பிரயாணத்தை செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஒண்ணு, அவர்களுக்கு தெரியல இயேசு எங்க இருக்கிறாரு, ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, அவங்களுக்கு தெரியல. இரண்டாவது, அவங்க நினைத்து கொண்டார்கள் இயேசு கூட இருக்கிறார் என்று. அல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு நாமும் கூட இந்த விசுவாச பிரயாணத்துல, this journey of faith, இது ஒரு பிரயாணமா இருக்கிறது. இந்த கிறிஸ்துவ ஜீவியம், இந்த வாழ்க்கை, இது ஒரு ஜேர்னியா இருக்கிறது. இது ஒரு ஜேர்னி ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லப்படுகிறது. இது விசுவாசத்தின் பிரயாணமா இருக்கிற இந்த பிரயாணத்திலே பிரியமானவர்கள், நாமும் சில நேரத்திலே இயேசு நம்மோடு தான் இருக்கிறார், எனக்குள்ளதான் இருக்கிறார் என்று சொல்லி நாம் சில நேரத்தில் அலட்சியமாய் நாம் என்ன செய்து விடுகிறோம்? அவரை விட்டு விலகி போகிறோம். அல்லேலூயா. நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சுக்கிட்டாங்க இயேசு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இயேசு கூட தான் அந்த கூட்டம், ஏன்னா திரளான கூட்டம் போய் கொண்டு இருக்கிறது. நீங்க நினைக்கலாம், ஒருவேளை என்ன அம்மா அப்பா இவங்க, பிள்ளை கூட இல்லைன்றது 2 பேருக்குமே தெரியாம போயிருக்கிறாங்க, பொறுப்பு இல்லாத அம்மா அப்பா. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த நாட்களிலே சம்பவம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா, யூதர்களுடைய காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இப்படி கூட்டமாய் போவார்கள். நடப்பது என்ன? ஆண்கள் எல்லாம் முத சீக்கிரம் போயிடுவார்களாம். என்ன செய்வாங்க? இந்த பிரயாணம் தூரமா இருக்கு பாருங்க, ஆண்கள் எல்லாம் வேகமா நடப்பாங்க முத. அல்லேலூயா. அப்ப குடும்பம் உள்ளவங்க அல்லது மனைவிமார்கள், பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வாங்க? கொஞ்சம் பிந்தி வருவாங்க. ஆண்கள் என்ன செய்வாங்க? எல்லாம் வேகமா போய் கொஞ்சம் முன்னுக்கு முன் சென்று கூடாரத்தை போட வேண்டும். ஏன்னா இந்த ஜேர்னி லாங், பிரயாணம் நீண்ட பிரயாணம். அப்ப இடையில கொஞ்சம் தங்க வேண்டிய அவசியம். அப்ப ஆண்கள் எல்லாம் சீக்கிரம் போய் கூடாரம் போட்டுருவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் பெண்கள் எல்லாம் வருவாங்க, பிள்ளைகள் எல்லாம் வருவாங்க. ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம், மரியாள் பிந்தி போய் கொண்டு இருக்கலாம். ஒருவேளை யோசேப் முதல் சென்றிருக்கலாம். யோசேப்பு நினைத்திருப்பாரு இயேசு மரியாளோடு இருக்கிறார். மரியாள் நினைத்திருப்பாள் இயேசு யோசேப்போடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை இன்னைக்கு. நான் நினைச்சேன் நீங்க செஞ்சிருவீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி குடும்பத்துல இன்னைக்கு நிறைய குழப்பங்கள் உண்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு நினைத்திருப்பாரு இயேசு மரியாளோடு தான் வராரு. மரியாள் ஒருவேளை நினைச்சிருப்பாங்க, ஓ என்ன சின்ன பையனை காணமே இயேசுவே, ஓ தகப்பனாகிய யோசேப்போடு இருக்கிறார் போல, போயிட்டாரு போல அப்படின்னு சொல்லி சொந்தமாக நினைத்து கொள்வது. நாமும் இன்னைக்கு அப்படிதான் நினைக்கிறோம். அம்மா ஜெபிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கணவர் ஜெபிச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. கணவன் நினைச்சிட மனைவி ஜெபிப்பாங்க நல்லா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விசுவாச பிரயாணத்தில் இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரா? கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரா? நான் பிறகு உங்களுக்கு ஒரு விஷயத்தை விளக்க போகிறேன், சொல்ல போகிறேன். இவர்கள் அதை அறியாமல் என்ன செய்கிறார்கள்? தூரம் போய்விட்டார்கள். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க, அது இந்த கோவிட் காலத்தில், இந்த பேண்டமிக் காலத்தில் என்ன தெரியுங்கள் நடக்குது? கிறிஸ்தவன் என்று நினைத்து என்ன தெரியுங்கள் நடக்குது? இவர்களே போல கிறிஸ்துவை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று நினைத்து, கிறிஸ்து என் கூட தான் இருக்கிறாரு, இந்த கூட்டத்தில் எங்கேயோ இருக்கிறாரு அவங்க நினைச்சது போல நினைத்து நாமும் என்ன செய்கிறோம்? இந்த பேண்டமிக் காலத்தில் we are going far away from Jesus Christ. பெரியவர்களே, சிறியவர்களே, வாலிப தம்பி தங்கையே, ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
ஆகவேதான் இந்த மாதிரியான சம்பவம் நடந்துடக்கூடாது, இனி ஏமாற்றப்பட்டுறக்கூடாது என்பதற்காக தான் பவுல் சொல்றாரு, உன்னை நீ பரிசோதித்துப்பா. அந்த ஃப்ளோவில் அப்படியே போயிடாது. போன வாரம் நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன், நிச்சயமாய் நீங்கள் இந்த பிரசங்கத்தை மறந்துடக்கூடாது. நான் சொன்ன எப்படி கர்த்தருடைய வருகை நாட்கள் என்ன இருக்கும், எப்படி இருக்கும்? நோவாவின் காலத்திலும் லோத்து காலத்திலும் நடந்ததை பாருங்கள். என்ன நடந்தது? விபச்சாரம், பாவத்தை குறித்து அங்கே பேசப்படவில்லை அதிகமாய். அவர்கள் எப்பொழுதும் போல அந்த ஃப்ளோவில் போயிட்டாங்க. அல்லேலூயா, எல்லாம் சரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தங்களுடைய வேலை, தங்களுடைய காரியங்கள், தங்களுடைய சுயமான காரியத்தை அதிகமாய் முக்கியப்படுத்தி அவர்கள் போய்விட்டார்கள். ஆமென். ஆகவேதான் பவுல் சொல்றாரு, இந்த பிரயாணம் கொஞ்சம் கஷ்டம்பா, நீ இயேசுவை சில நேரத்தில் மிஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஜேர்னி அப்படி இருக்கும், அப்படிப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வரும், கூட்டம் திரளான கூட்டம் இருக்கும், உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணும், இந்த உலகம் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணும், சோதனை பிரச்சனை உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அல்லேலூயா. உலகத்தின் பாரங்கள் உன்னை அழுத்தம். அல்லேலூயா. இயேசுவின் இடத்திலிருந்து உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிரும், உன்னை திருப்பி திசை மாத்தி இயேசுவை விட்டு கூட இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு நீ தூரம் போய் விடுவாய். ஆகவே பவுல் சொல்றாரு, கவனமா இரு, உன்னை பரிசோதித்து பார். அல்லேலூயா. அவ்வப்போது உரசி பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே நாம் அகப்படுவது உண்மைதான். கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறாரா? ஏன் பவுல் சொல்றாரு அப்படி? அவர் உண்டுதான் உன்னை தகுதிப்படுத்துவார். அவர் மட்டும்தான் உன்னை தகுதிப்படுத்த முடியும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. We too in this journey of faith miss Jesus Christ sometimes. Hallelujah. Let us not miss Jesus because he alone qualifies us, nothing else. இயேசு என்ன செஞ்சிடக்கூடாது? மிஸ் பண்ணிடக்கூடாது, அவரை விட்டு தூரம் போயிடக்கூடாது. என்ன தெரியுங்களா? அவர் மட்டும்தான் நம்முடைய குவாலிஃபிகேஷன். இன்னைக்கு படித்த பட்டதாரிங்க வேலைக்கு போகும்போது உங்கள் சர்டிஃபிகேட்டு நீங்கள் நிச்சயம் எடுத்துகிட்டு போகணும். ஐ மீன் இன்டர்வியூக்கு போகும்போது, when you go for an interview, you must definitely, you need to bring your, என்னது, ரெஸ்யூமின்னு சொல்லுவாங்க, your very importantly your certificates, உன்னுடைய சான்றிதழ், படித்த பட்டங்கள், இதெல்லாம் நீ எடுத்து போகணும். நீ படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகாமல் அங்கே போய் கேட்கும் பொழுது, எங்கே இல்லை இருக்குது, படிச்சுட்டேன், வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அல்லது உன் சர்டிஃபிகேட்டை தொலைச்சிட்டா, அல்லேலூயா, நீ படித்ததற்கு ஆதாரம் இல்லாமல் போய்விடும். உனக்கு எவ்வளோதான் அதில் நாலேஜ் இருந்தாலும், இந்த நாட்களில் எவ்வளோதான் நீ அதில் படித்து உனக்கு நாலேஜ் இருந்தாலும், நீ என்ட்ரன்ஸ் பண்ணணும்னா ஒரு கம்பெனி உள்ள, பொதுவாக பேசுகிறேன், இன்றைக்கி பல விதமாக செஞ்சு நுழையிறாங்க. ஆனால் ஜெனரலி ஸ்பீக்கிங் என்ன தெரியுங்களா? You need the certificate. You need that qualification. You need that qualification to enter into the kingdom of God. The qualification is none other than Jesus Christ himself. Hallelujah. படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் இல்லைன்னா, நீ படித்ததற்கு எந்த ஆதாரம்? நீ சொல்லிக்கலாம், ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்க. யார் நம்புகிறாங்களோ இல்லையோ, குறிப்பாக கம்பெனி எம்ப்ளாயை நம்ப மாட்டான். அல்லேலூயா. அதே போல தான் நான் கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நுழைஞ்சிடலாம் என்று நினைக்காதே. அல்லேலூயா. உன்னோட குவாலிஃபிகேஷன் இயேசு கிறிஸ்து. அவர் உனக்குள்ளே இருக்கிறாரா? இந்த விசுவாச பிரயாணத்தில் அவரை நீ மிஸ் பண்ணிட்டியா? இல்லை அவர் உன்னோடு கூட இருக்கிறாரா? ஏன்னா இந்த பிரயாணம் கூட்டம் நிறையா இருக்கும், சத்தம் இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும், கூட்டத்தில் பல காரியங்கள் நடக்கும், நீ மிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஆகவே தான் நீ உன்னை பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதான் நீங்கள் என்னுடைய மெசேஜ். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பிரியமானவர்களே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நடக்குது? They went a day's journey and sought him among their relatives and acquaintances.
ஒரு 4 பிரயாணத்தை முடித்த பிறகுதான் யோசிக்கிறாங்க, உணர்றாங்க, அடடா இயேசுவை காணுமே. என்ன நடந்துச்சு? அடடடடா இயேசுவை காணுமே, விட்டுட்டோமே, மிஸ் பண்ணிட்டோமே. எப்போ உணர்றாங்க? ஒரு நாளுக்கு பிறகு, ஆஃப்டர் a day journey. நல்ல கவனிங்க, ஒரு நாளுக்கு பிறகுதான் உணர்ந்தாங்க. உணர்ந்த உடனே என்ன செய்யறாங்க? சொந்தத்தெல்லாம் போய் தேடுறாங்க, காண இயேசு. கூட்டத்துல பாக்குறாங்க, எங்க பாக்குறாங்க, மேரி யோசேப்பு போய் கேட்டிருப்பாரு, யோசேப் மேரியை கேட்டிருப்பாங்க. அப்புறம் சொந்தக்காரங்களாம் போவாங்க, வருவாங்க, எங்க இயேசு கூட இருக்காரு. மத்த பிள்ளைங்களா இருந்திருக்கும் பாருங்க அந்த நாட்கள்ல. எங்க இருக்கிறாரா எல்லாம் பார்த்து தேடுறாங்க, 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 இயேசு இல்லை. அல்லேலூயா. So when they did not find him, they returned to Jerusalem seeking him. இப்ப இயேசுவை தேடி கிடைக்கல. எங்க இருப்பாரு? எங்க திரும்புறாங்க? எருசலேமுக்கு திரும்புறாங்க. அல்லேலூயா. இயேசுவை கண்டுபிடிக்கணும்னா எருசலேமுக்கு திரும்பணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கூட்டத்துல பார்த்து கிடைக்கல, எங்க அப்படின்னு கிடைக்கல, தேடி தேடி கண்டுபிடிக்கல. இப்ப என்ன செய்யறாங்க? நீ எங்க ஆரம்பிச்ச அங்க நீ திரும்பணும். அல்லேலூயா. உன்னுடைய ஆதி அன்பு எங்க, அங்க நீ திரும்பணும். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, எபேசு சபைக்கு இயேசு சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு? எல்லாம் பெஸ்ட்பா, உன் கிரிய, நீ பாவத்தை டொலரேட் பண்ண மாட்ட, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறேன், உன் கிரிய நான் அறிஞ்சிருக்கிறேன், எல்லாம் பெஸ்ட். என்ன எனக்கு பிடிக்கல ஒண்ணு தெரியுமா? நீ என்ன எருசலேமில் விட்டுட்டு போயிட்ட. இந்த கதையை சொல்றேன். நீ வேகமா நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆரம்பத்தை மறந்துட்ட, ஆதி அன்பை விட்டு விட்ட, திரும்பாங்க. அல்லேலூயா. திரும்பு அப்படின்னு இயேசு சொல்றேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவர்கள் என்ன செய்யணும்? இப்ப எங்க விட்டாங்களோ, எந்த இடத்துல இயேசுவை விட்டாங்களோ அந்த ஆதி அன்புக்கு திரும்பணும். எருசலேமுக்கு திரும்புறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பாருங்க, நிறைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? நம்ம இயேசுவை தேடுறோம். ஐயோ நான் இப்ப பிரச்சனைல மாட்டிக்கிட்டேனே, அது செஞ்சுட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, அது ஆண்டவர் சொல்றாரு. அப்படிலாம் கிடையாது. நீ ஆதி அன்புக்கு திரும்பு. எங்க விட்டு அங்கதான் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. உனக்காக காத்துட்டு இருக்கிறாரு. கெட்ட குமாரன் கதையை பாருங்க. என்னது? கெட்ட குமாரன் அப்பாவை விட்டு தூரம் போயிட்டான். உண்மைதான், ஒரு சத்தியம். இயேசு நமக்காக வந்தார், தேடி வந்தார். உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்ல. நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைய உனக்கு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கெட்ட குமாரன் எழுந்து மனம் திரும்பி போகிற வரையிலும் அப்பா அங்கதான் காத்துட்டு இருப்பார். ஏன் அப்பா அந்த இடத்துல காத்திருக்கிறார்னா, இயேசு ஏன் அந்த இடத்துல காத்திருக்கிறார்னா, ஏன்னா அதுதான் உனக்கு நியமிக்கப்பட்ட இடம், அதுதான் தேவனுடைய சித்தம். நீ அந்த இடத்துல தான் இருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அது that is the will of God for your life. அல்லேலூயா. நீ உன்னுடைய சுய சித்தத்தை நினைத்து இங்கேயும் அங்கேயும் ஓடி எதையாவது சாதிக்கலாம் என்று நினைக்கலாம். எல்லாத்துக்கும் கூட வந்துகிட்டு இருப்பாருன்னு நம்ம நினைக்க முடியாது. அவர் சொல்ல, நான் இங்க தான் நிற்பேன், ஏன்னா இதற்காக தான் நான் உன்னை உருவாக்கினேன். அல்லேலூயா. உன்னை அழைத்தது எதற்கு? உன்னை தாயின் கருவிலே நான் தெரிந்து கொண்டது எதற்கு? உன்னை உருவாக்கினது எதற்கோ அந்த பொசிஷன்ல தான் நான் நிற்பேன். நீ திரும்பி வந்தா நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. அதே இடத்துல நான் மாறாம நிற்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுங்களா? உன்னை அழைத்த அந்த தேவன் உன் மேல வச்சிருக்கிற அழைப்புல அவர் மாறவே மாட்டார். அவர் நிக்கிறார், அப்படியே அந்த பொசிஷன்ல நிக்கிறார். தகப்பன் பாருங்க, கெட்டகுமாரன் எழுந்திருச்சு பல காலத்திற்கு பிறகு, பல நாட்களுக்கு பிறகு உணர்வு வந்து, வேலைக்காரனா நான் போயிடுறேன் அப்பா வீட்டுக்கு. ஃபாதர்ஸ் டேக்கு பாருங்க கனெக்ஷன் ஆயிடுச்சு. இப்ப அப்பா வந்துட்டாரு. அல்லேலூயா. வேலைக்காரனா நான் போயிடுறேன் அப்படின்னு போகும்போது பாருங்க, தூரத்திலே இருந்து பார்க்கறான், தன் தகப்பன் வெளியே நின்று காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இவர்களும் என்ன செய்றாங்க? ஒரு நாளுக்கு பிறகு தேடி பார்த்து கிடைக்கல, இப்ப திரும்புறாங்க எருசலேமுக்கு. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. ஒரு நாள் பிரயாணம், ஒரு நாளுக்கு பிறகுதான் இயேசு காணோன்னு கண்டுபிடிச்சாங்க. இப்ப கண்டுபிடிக்கல, இயேசு காணோன்னு தெரிஞ்சு கொண்டாங்க. இப்ப வசனம் சொல்லுது 46ஆம் வசனம். Now so it was that after 3 days they found him in the temple. Hallelujah. இது நிறைய
சத்தியத்தை இதிலிருந்து சொல்லுவார்கள். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, நீ இயேசுவை மிஸ் பண்ணிட்டேன்னா, நல்லா பாரு, சில நேரத்தில் நீ அவரை மிஸ் பண்ணிட்டேன்னு தெரிவதற்கு ஒரு நாள் பிடிக்குது. நீ நல்லா அவரோடு இருந்த, நீ பின்வாங்கி போயிட்டேன்னா, நீ பின்மாற்றத்தில் போயிட்டேன்னு சொல்வதற்கு ஒரு நாள் பிடிக்குது. இப்போ மீண்டும் திருப்பியோ கண்டுபிடிக்கிறதுக்கு போய் பார்க்கறதுக்கு ஒரு நாள் பிடிச்சிருக்கணும். ஏன்னா ஒரு நாள் பயணம் தானே. ஆனால் இவங்க மீண்டும் இயேசுவை கண்டுபிடிப்பதற்கு 3 நாள் பிடிச்சிருச்சு. நல்லா கவனி, நல்லா கவனி வாலிப தம்பியே, தங்கையே, அல்லது கர்த்தரை விட்டு தூரம் வாழ்கிற தேவ பிள்ளைகளே, தேவ கிறிஸ்து உனக்குள்ளே இல்லை அப்படின்று தெரிவதற்கே சில நாட்கள் எடுக்குது. அடுத்தது மீண்டும் நீ பழைய நிலையில போய் உட்காருவதற்கு, மீண்டும் அவரை கண்டுபிடித்து திரும்புவதற்கு, அந்த இடத்திற்கு போவதற்கு இன்னும் காலம் எடுக்கிறது. This is very difficult, very dangerous. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏற்றுக்கொண்டு கலப்பில கையை வைத்தவன் பின்னாடி திரும்பிடாத, பின்வாங்கி போயிடாத. ஏன்னா புதுசா ரட்சிக்கப்பட்டு வரவன் சீக்கிரம் வந்துருவான். ஆனா மேல இருந்து கீழே விழுந்து திருப்பி ஏறவன் ரொம்ப தடுமாறுவான். அல்லேலூயா, ரொம்ப கஷ்டம். இங்க பாருங்க, ஒரு நாளுக்கு ஜேர்னில அரைச்சிட்டாங்க இயேசு இல்லைன்னு. ஆனா திருப்பி ஒரு நாள் ஜேர்னிக்குள்ளால ஓடி போய் கண்டுபிடிக்கல, 3 நாள் எடுத்துச்சு. It took 3 days for them to find Jesus. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, இந்த காலவேளையில ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க, ஒன்றும் இணைந்து இருக்கிறீங்க? Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசு கிட்ட வந்துட்ட பிறகு 3 நாள் கழிச்சு இப்ப ரொம்ப கோபமா மேரி கேட்கிறாங்க. ரொம்ப கோபமா கேட்கிறாங்க. நம்மளும் அப்படிதான், என்ன ஆண்டவரே எங்களை கஷ்டப்படுத்துறீங்களே, என்னப்பா இப்படி செஞ்சு விட்டீங்க? ஹல்லேலூயா. மேரி கேட்கிறாங்க, son, why have you done this to us? Look, your father and I have sought you anxiously. ஆண்டவரே, அப்பா ஏன் இப்படி செய்றீங்க? மேரி சொல்றாங்க, உன் தகப்பன நானும் எப்படி உன்னை தேட வேண்டியதாய் போச்சு பத்தியா, ஏன் இப்படி எங்களுக்கு செஞ்ச? அல்லேலூயா. நாம சில நேரத்தில் அந்த கேள்வி கேட்கிறோம், ஆண்டவரே எங்க இருக்கிறீங்க, என்னப்பா இப்படி ஆயிடுச்சு, ஏன் இந்த மாதிரி ஒரு காரியம்? அல்லேலூயா. இயேசுவோட அழகான பதிலை பாருங்கள். அல்லேலூயா. கடைசி அதை பார்த்து முடிச்சிருவோம். இயேசுவின் அழகான பதிலை பார்ப்போம். நான் இதை மாத்திரம் வாசிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னும் இணைந்து என்னோடு கூட சேர்ந்து கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். லூக்கா 42 அதிகாரம் 49 வசனம். அதற்கு இயேசு, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? அல்லேலூயா. என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறியீர்களா என்றார். அல்லேலூயா. Why did you seek me? Did you not know that I must be about my father's business? என்ன பேசுறீங்க? நான் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தேன் என்று உங்களுக்கு அறியாதா? பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு தான் நான் இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாதா? My primary role is to do the will of the Father. தகப்பனின் சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேனே. நீ அதை விட்டு விலகி போனதுனால, நீ தகப்பனுடைய சித்தத்தை செய்யாதபடினால உனக்கு என்னை தெரியாமல் போகிறதே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு அழகா சொல்றாரு, பிதாவின் சித்தத்தை செய்வதுதான் என்னுடைய போஜனம் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் தான் என்னது? எனக்கு சகோதரன் சகோதரியாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பனா நல்லா கவனிங்க. அப்பாவா பிள்ளை உறவை இங்க காண்பிக்கிறார். I just wanted to connect these two. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேயா இருக்குது. இயேசு பாருங்க இந்த பூமியில வந்து அவர் செஞ்சதெல்லாம் அவர் சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய வந்திருக்க. அவர் சொல்லாம நான் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கடைசி ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இயேசு உனக்குள் இருக்கிறார் என்றால்
இயேசுவை விட்டுட்டு நீ பிரயாணம் செல்லல அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு உனக்குள் இருக்கிறாரா இல்லையா நீ செக் பண்ண பத்தியா, உரசி பாருன்னு சொன்ன பத்தியா, அது என்ன தெரியுங்களா அர்த்தம்? பிதாவின் சித்தத்தை செய்கிறாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய சித்தம், தேவனுடைய சித்தம் உன் வாழ்க்கையில் என்ன? அப்பாவோட சித்தத்தை செய்யறியா? அப்பொழுதுதான் இயேசு உனக்குள்ள இருக்கிறார் என்ற ஒரு அர்த்தம். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நீங்க எதையோ போய் செய்து கொண்டு இருந்தா நான் என்ன செய்வது? என் பிதாவின் சித்தத்தை செய்வது என்னுடைய கடமை அல்லவா, என் வேலை அல்ல. அதற்குள்ளதான் என்னை தேடணும், அதுக்குள்ளதான் நீங்க என்னை கண்டுபிடிக்க முடியும். நீ வேற ஏதோ உன்னுடைய சுய சித்தத்தை செய்து விட்டு நீ எப்படி என்னை கண்டுபிடிப்பாய்? உன் சுய இச்சையின்படி நீ நடந்து கொண்டு எப்படி நீ என்னை கண்டுபிடிப்பாய் என்று சொல்றாரு. எப்ப திரும்ப நீ என்னை கண்டுபிடிச்சு என்னோட கனெக்டட் ஆக முடியும்? பிதாவின் சித்தத்தை செய்யும் பொழுது. அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. 7:21 என்ன சொல்லுங்க? Not everyone who says to me, Lord, Lord, shall enter the kingdom of heaven, but he who does the will of my Father in heaven. Many will say to me in that day, Lord, Lord, have we not prophesied in your name, cast out demons in your name, and done many wonders in your name? And then I will declare to them, I never knew you. Depart from me, you who practice lawlessness. ஆச்சரியமான, நம்மை கொஞ்சம் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு வசனம் இது. நல்லா கவனிங்க. பிதாவை குறித்து பேசுகிறேன், ஃபாதரை குறித்து பேசுகிறேன். இயேசு சொல்லுகிறார், என் தகப்பனுடைய சித்தத்தை செய்யுங்கள். அல்லேலூயா. விட்டு சென்ற, தேடி வந்த தன் தகப்பன் யோசேப்பு மரியாளிட்ட சொல்றாரு, பிதாவின் சித்தத்தை செய்வது என்னுடைய வேலை இல்லையா? ஏன் எங்கெங்கயோ போய் தர்றீங்க? ஆலயத்துல தான் நான் இருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாதா? Do you not know that I lives and dwells in the temple? அல்லேலூயா. Praise the Lord. ஆலயத்திற்கு வெளியே நீ ஓடி போனால் நான் என்ன செய்ய முடியும்? ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. புதிய உடன்படிக்கையில் நீங்களும் நானும் ஆவியானவர், நீங்களும் நானும் அந்த ஆலயம். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம். இந்த ஆலயத்தில் தான் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எங்க இயேசு சொல்றாரு, கடைசி நாட்கள்ல கர்த்தாவே கர்த்தாவே, தேவனே தேவனே, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியாது. என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் மாத்திரமே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு இருக்கிறோம்? சொல்றாரு, அந்நாளில் அநேகர் வந்து, ஆண்டவரே உங்க நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம். வேற எந்த நாமம் இல்லை, இயேசு நாமம். நம்முடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோம், நம்முடைய நாமத்தில் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தோம். ஜனவினா செஞ்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஏசப்பா நாமத்தை இது பலவாறு பல வியாக்கியானத்தை கொடுப்பாங்க. அசுத்தாவில இந்த அற்புதம் அடையாளத்தெல்லாம் செஞ்சாங்க. ஆனா இவங்க தெளிவா சொல்றாங்க, உங்க நாமத்துல செஞ்சோம்ப்பா, எல்லாம் நடந்தது உண்மைதான். ஆண்டு சொல்றேன், நீ என் சித்தத்தையே செய்யலன்ட்டு. இவங்க என்ன பார்க்குறேன்னா, இவங்க அவங்களுடைய கிரியை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்கள். ஆண்டவரே, they are trying to enter into the kingdom of God by proving themselves, by proving their works. ஆண்டவரே நான் இதை செஞ்சேன், ஆண்டவரே இதை நான் சாதிச்சேன், ஆண்டவரே இதே உங்க நாமத்தில் செஞ்சு இதெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போயிடும் நினைக்கிறீங்களா? Do you think that every works that you have done for the Lord Jesus Christ will bring you into heaven? ஆண்டவரே உங்களுடைய நாமத்தில் இப்படி செஞ்சேன், உங்களுடைய நாமத்தில் கையை வச்ச பிசாசு அலறி விழுந்தது. அல்லேலூயா. இல்லை பிரியமானவர்களே, உனக்கும் இயேசுவுக்குள்ள உறவின் அடிப்படையில் தான் நீ பரலோகத்துக்கு போவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. Not by works. Yes, works is important. வேலை அவசியம். ஏன் அவசியம்? நீ இயேசுவை அறிந்திருக்கிறபடினால தான் அந்த வேலை வந்தது. நீ வேலை செய்ததுனால இயேசுவை அறியவில்லை. நல்லா கவனிங்க, தலைக்கீழ போட்டுற கூடாது. அல்லேலூயா. நீ ஏதோ பெருசா வேலை செஞ்சிட்டனால நீ இயேசுவை அறிந்து கொண்டாய். இல்ல 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 இல்ல. இங்க என்ன வசனம் வருதுன்னா, அவங்க வேலையை வைத்து அவங்க அதை ப்ரூஃப் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட சேர பார்க்கறாங்க.
ஆனால் அப்படி அல்ல பிரியமானவர்களே, அப்படி அல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ வேலை செய்யணும், ஆனால் முதலாவது நீ என்ன அறிந்து கொள்ளணும். இயேசுவோடு இருக்கிற உறவுல அந்த உறவின் நிமித்தம் தான் வேலை பிறக்கணும். You must do the work of the Lord Jesus Christ out of the love that you have for him. Hallelujah. Not vice versa. நிறைய பேர் என்று நினைக்கிறோம், ஏதாவது நம்ம செஞ்சுட்டோம் ஆண்டவருக்கு, ஆண்டவர் நம்மளை அங்கீகரிச்சிருவாரு. இல்லை, நீ ஜெபிக்கிற, நீ உபவாசிக்கிற, அல்லேலூயா, நீ வேதம் வாசிக்கிற, ஓ நான் 2 மணி நேரம் ஜெபிச்சிட்டேன், அல்லேலூயா, ஆண்டவர் என்ன பரலோகத்துக்கு வந்தார்னா எடுத்துக்கொள்ளப்படுவார். இல்லை, அல்லேலூயா, அதுக்காக நீ ஜெபிக்கல. நீ எதுக்காக ஜெபிச்சனா? தேவனோடு இருக்கிற உறவு. ஆண்டவர் மேல அன்புனால அவர்கிட்ட பேச முடியாம இருக்க முடியாது, அவரோடு இருக்கிற அன்புனால நான் பேசுறேன். அல்லேலூயா. To know Christ is to have eternal life. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஆவியானவர்களோடு பேசி இருக்கிறார். கிறிஸ்து மட்டும்தான் உங்களை தகுதிப்படுத்துவார். உங்களுடைய வேலை அல்ல, மீண்டும் இதை சொல்லி முடிக்கிறேன், உங்களுடைய கிரியை அல்ல, உங்களுடைய அந்தஸ்து அல்ல, உங்களுடைய பட்டம் அல்ல, உங்களுடைய பதவி அல்ல, உங்களுடைய திறமை அல்ல. கிறிஸ்து உனக்குள்ளே, அதுதான் உங்களுடைய தகுதி. That is your qualification. வேற எதுவும் நினைச்சு ஏமாந்துடாத. பவுல் சொல்றாரு, உன்னை சோதித்து பாரு, உன்னை சோதித்து பாரு. அல்லேலூயா. யோசேப்பு மரியாதை போல இந்த விசுவாச பிரயாணத்தில் ஆண்டவர் மிஸ் பண்ணிடாத. கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி தூரம் போயிடாத. பிதாவின் சித்தத்திற்கு திரும்பு, எருசலேமுக்கு திரும்பு, தேவ ஆலயத்திற்கு திரும்பு. அல்லேலூயா. அதுதான் தகப்பனின் வீடு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கண்களை மூடி இந்த ஃபாதர்ஸ் டே அன்றிலும் பரம தகப்பனை நோக்கி நன்றி சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல, அல்லேலூயா, அவருக்கு பயந்தவர்களிடத்தில் அவர் இறங்குகிறார். நம்ம ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இந்த காலை வேளையில இடைப்பட்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe, Lord Jesus Christ has revealed himself to you through his word this morning. வார்த்தை பெற்ற தேவ பிள்ளைகளே, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க உணர்ந்து உங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. Praise Lord. ஓரமா சந்த கரபதேரி அந்துராலமா ரிகனாமா சந்துரி அந்துராலபா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி. தகப்பனே, தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி. பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தையே நான் செய்ய வந்தேன் என்று இயேசு சொன்னார். உன்னையும் பார்த்து அதை தான் சொல்லுகிறார். அவருடைய சித்தத்திற்கு திரும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை செய்ய உன்னை ஒப்புக்கொடு. அல்லேலூயா. தன்னுடைய தாயாரை பார்த்து கேட்கிறார், ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? நான் பிதாவின் சித்தத்தை செய்கிற இடத்துல இருக்க வேண்டும் அல்லவா? அல்லேலூயா. நீயும் அந்த இடத்திற்கு வந்து விடு, அப்பொழுது என்னோடு நீ உறவு கொள்ளலாம் என்று இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. ரிமா கத்துராமா சந்து கரானமா சந்தரலமா ரிகதான. அநேக காரியங்களை ஆவியானவர் சொன்னபடி, வெளிப்படுத்தினபடி அநேக காரியங்கள், ஒரு சில காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். எந்த பகுதி உங்களுக்கு பேசியிருக்கிறது, எந்த காரியம் உங்களை உள்ளத்தை தொட்டிருக்கிறது, அதை வைத்து முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட இந்த வசனம் என்னோடு பேசினது ஆண்டவரே, குறிப்பிட்ட இந்த பகுதி என் உள்ளத்தை ஆண்டவரே தொட்டது ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த தகப்பன் தந்தை தின நாட்களிலே ஆண்டவர் மீண்டும் உம்முடைய சித்தத்தை, தகப்பனின் சித்தம் செய்வதற்கு நான் திரும்புகிறேன், என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாயா? என்னை ஆராய்ந்து பார்க்க ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறாரா? கிறிஸ்து எனக்குள் இருப்பதுதான் என்னுடைய தகுதி ஐயா. இவ்வளவு நேரம் நான் ஏதோ நினைச்சிட்டேன். இந்த உலகத்துல என்னுடைய பட்டம், பதவி, அந்தஸ்து, பணம், இந்த பேலன் அந்த பேலன் என்று ஏதோ நினைச்சிட்டேன்ப்பா. அது எல்லாம் என்னை தகுதிப்படுத்தாது, அதெல்லாம் என்னை குவாலிஃபை பண்ணாது. இயேசு ஒருவர் மாத்திரம் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறீங்க. கிறிஸ்து ஒருவரே எனக்கு தகுதியா இருக்கிறீங்க. எனக்கு அழகெல்லாம் நீங்க, எனக்கு அந்தஸ்து நீங்க, எனக்கு பலன் நீங்க, எனக்கு ஜீவன் நீங்க, எனக்கு ஆண்டவரே ஆசீர்வாதம் நீங்க. ஓமை ஆண்டவரே உயர்த்துகிறேன்,
உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ரிகாமா சந்தரமா செகேரியந்துரனமா ரிகதோரோபோ செரேரேபே சதலபா. Hallelujah, hallelujah. Glory to you, Lord. Glory to you, Lord. Amen. ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே. நன்றி 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 அப்பா. நன்றி ஆவியானவரே. ஓ ரலனம சந்தரனமரியந்தே இதனம செகேரியந்தரனம. ஹalleluya. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அப்பா நீங்க இருந்தாதான் நாங்க சோர்ந்து போவதில்லை. இந்த பிரயாணத்துல உண்மை மிஸ் பண்ணது போல நாங்க மிஸ் பண்ணக்கூடாது ஆண்டவரே. சொல்லுங்க கைகளை உயர்த்தி. இந்த பிரயாணத்துல, இந்த விசுவாச பிரயாணத்துல எங்களை சோதித்து நீர் இருக்கிறீரா, அதுவே எங்களுக்கு தகுதி. அல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில்ல நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில்ல நாங்க சோர்ந்து போவதில்லை. கைகளை உயர்த்தி. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, கேட்கிற வார்த்தைகளை, சத்திய வசனங்களை மறந்து விடாதீர்கள். தொடர்ந்து அதில் நிலைத்திருங்க. அதுதான் நமக்கு அவசியம். அதுதான் அந்த நாட்களிலே நம்மை கட்டக்கூடிய ஒரு விஷயமாய் இருக்கிறது. So I encourage you to once again meditate the portion that we have meditated a while ago. நாம் இன்றைக்கு தியானித்த பகுதியை மீண்டும் வீட்டில் நீங்கள் வாசித்து தியானிங்கள், ஜெபிங்க. ஆவியானவர் இன்னும் உங்களுக்கு ஆழமான காரியங்களை பேசி உங்களை நடத்துவார்.